அப்படியே பிடிச்சிட்டு மட்டும் வரும், அது போதும். ரெண்டு பக்கம் பிடிச்சி மட்டும் இருந்தா போறோமா? இப்படி பிடி. சரி, அதெல்லாம் கிளிக் பண்ணிடாத. அது மேலேயே கையை வச்சிருக்க பாரு. கவனம் சொல்லிடா. சரி, ரொம்ப டயர்டா இருக்கு. வா மச்சி, டீச்சா ஆடும். போன் ஒரு யாருக்குடா வீடியோ எடுக்கிறேன்? டேய் யார வந்துற போறான் தேர உட்கார்ந்து கத்துவாங்க. பாஸ் பண்ண சொல்றா. டேய் நில்ல நீ எதுவும் பண்ணு. இந்த விளையாட்டை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? இந்த விளையாட்டை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? நாங்க இங்க NSSக்காக வந்தோம். ஆனா அந்த வேலையை தவிர நாங்க எல்லாமே பாத்துக்கிட்டு இருக்கோம். எங்க வேலை பாதி இது முடிஞ்சிருச்சுன்னு நினைக்கிறோம். இன்னும் கொஞ்சம் பாக்கி இருக்கு. அது எப்படி நாளைக்குள்ள முடிச்சிடுவோம். அடுத்து உங்க பிளான் என்ன? அடுத்து எங்க கட்ட பிளான் வந்து இதுல உள்ளதெல்லாம் இன்னும் நல்லா க்ளீன் பண்ணிட்டு ஒரு குழி தோண்ட சொன்னாங்க. அது தோண்டி முடிக்கிறது தான். தோண்டி முடிச்சிடலாங்கிறீங்க? தோண்டி முடிக்கலாம். மேபி நாளைக்கு ஆகலாம், அதுக்கு அடுத்த நாள் கூட ஆகலாம். உங்களுக்கு அந்த ஆர்வம் இருக்கு? இருக்குன்னு சொல்லிக்கிறாங்க, அவ்வளவுதான். கெத்து. பாஸ். நீங்க இங்க எதுக்காக வந்திருக்கீங்க? இங்க நாங்க டைம் பாஸ் பண்ண வந்திருக்கோம். அப்ப NSS கேம்ப்ங்கிறது டைம் பாஸ். அதை பத்தின உங்க கருத்து? அதை பத்தி எங்க கருத்து NSSங்கிற பேர்ல புள்ள புடுங்கிட்டு இருக்கோம். ஸோ இதை புள்ள புடுங்குற கேங்க்னு வச்சா பரவாயில்லன்னு நான் நினைக்கிறேன். இதை யூஸ்ஃபுல் நினைக்கிறீங்களா? இது இந்த ஸ்கூலுக்கு யூஸ்ஃபுல். ஏன்னா நம்ம இந்த ஸ்கூல்ல க்ளீன் பண்றோம், புள்ள புடுங்குறோம், நிறைய வேலை பண்றோம். உங்களுக்கு ஏதாச்சும் இதனால யூஸ்? எனக்கு யூஸ் என்னன்னா ஒரு வாரம் கிளாஸ் கட்டாரு, டைம் பாஸ். ஓ, தேங்க்யூ. எதுக்கு வந்திருக்கீங்க? நீங்க எதுக்கு வந்திருக்கீங்க இங்க? நாங்களும் NSS கேம்புக்கு தான் வந்திருக்கோம். NSSங்கிற டீம் ஹெட் நான் தான். NSSனா உங்களை பொறுத்த வரைக்கும் என்னது? NSSன்றது ஒரே வார்த்தையில் சொல்லணும்னா சிம்பிளா காசே இல்லாம ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட இருந்து வேலை வாங்குற வேலை. நல்லா அற்புதமா சொன்னீங்க. அடுத்து நெக்ஸ்ட் மீட் பண்ணுவோம். உங்களை பொறுத்த வரைக்கும் NSSனா என்ன? ஆமா, NSSனா ஒரு நல்ல என்டர்டைன்மெண்ட். பசங்களோட உயிரை வாங்கி வேலை செய்யுன்னு சொல்லி உயிரை வாங்குவாங்க. அதுக்கப்புறம் வந்து லைட்டா சார் இருக்கப்ப ஓபி இல்லாதப்ப ஓபி அடிக்கலாம், நல்லா திங்கலாம், அவ்வளவுதான். எதுக்காக இங்க வந்திருக்கீங்க? சரி, NSSன்னு சொல்லிக்கிறாங்களே, அப்படின்னா என்னன்னு தெரியுமா? விரியத்துற ஒரு கேம்ப். நீங்க எதுக்காக இங்க வந்திருக்கீங்க? நாங்க சைட் அடிக்கத்தான். அவன் எந்த பொண்ணை சைட் அடிக்கிறானோ அந்த பொண்ணை தான் சைட் அடிக்க வந்திருக்க. ஓ, சந்துரு. அப்ப NSSங்கிறது அது தேவையில்லாதது. அவன் ஊரை அவனே சுத்தம் பண்ண மாட்டேங்கிறான், அடுத்தவனை வந்து சுத்தம் பண்ண விடுறான். நல்ல அற்புதமா சொன்னீங்க. நெக்ஸ்ட் மீட் பண்ணுவோம். என்ன வேணும்? நீங்க எதுக்காக இங்க வந்திருக்கீங்க? NSSன்னு சொல்றாங்களே, அப்படின்னா உங்களை பொறுத்த வரைக்கும்? அப்படிதான் மச்சி, வேலை இல்லாத வேலைக்கு பண்றது. அதான் அதேதான். இதனால உங்களுக்கு ஏதாச்சும் பெனிஃபிட்ஸ் கிடைச்சிருக்கா? கை கால் வலி கிடைச்சதை விட எந்த பெனிஃபிட்ஸும் கிடைக்கல. அருமையா வருது, நல்லா சாப்பிட முடியுது. மதியம் அது போதும் நினைக்கிறேன். ஓகே ஓகே. உன்னை பொறுத்த வரைக்கும் NSSனா வேலை. அப்புறம் எதுக்காக வந்திருக்கீங்க? அவன் சைட் அடிக்கிற போனா நானும் சைட் எல்லாருமே ஒரே ஆள் எப்படி சைட் அடிப்பீங்க? ஓகே ஓகே. இங்க NSSன்ற பேர்ல என்ன பண்ண போறீங்க? இது போல நிறைய பொருட்கள்லாம் இருக்குல்ல, அதை உடைக்கிறது என்னோட வேலை. ஓ, இதே முக்கியமான குறிக்கோளை வச்சு வந்திருக்கீங்க போல. ஓகே, நெக்ஸ்ட் மீட் பண்ணுவோம். ஹாய். இப்போ எல்லாரோட விமர்சனங்களையும் கேட்டோம். இது வந்து எங்களோட குரூப், அதாவது 9 பேருக்குரிய கருத்து தான். இன்னும் நிறைய பேர் வந்து வெவ்வேறு இடத்துல வேலை பார்த்துட்டு இருக்காங்க. அவனை பற்றின கருத்துங்களை வந்து நாளைக்கு இல்லை அதுக்கு அடுத்த நாள் பார்க்கலாம். தேங்க்ஸ்.